தமிழ் என்பது ஈழத்தமிழர்களின் நாடி நரம்புகளில் ஊறி போய் உயிரான ஒன்றாக மாறியிருக்கிறது. பொதுவாக ஈழநிலத்தினை பூர்வீக வாழிடமாக கொண்ட வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களின் மீதான வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியையும் தென்னிலங்கை சிங்களவர்கள் தமிழ் என்ற வார்த்தை மீதும் மொழி மறுப்பு தனி சிங்களம் போன்றவற்றினால் சாதிக்க எத்தனித்தார்கள். இதன் காரணமாக 1974 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டையும் சிங்கள இனவாதமும் பௌத்த மேலாதிக்கமும் அரச ஆதரவு சக்திகளும் ஒன்றிணைந்து பலிகொள்ள முற்பட்டனர். ஈழத்தமிழர் விரோத போக்கை மிக கடுமையாக அன்றைய நாட்களில் கடைபிடித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசும் அதன் பிரதமரான ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அவர்களும் அவர்களோடு இணைந்து தமிழ் இனத்தில் பிறந்து சிங்கள அதிகார மையத்திற்கு தம்மை விசுவாசிகளாக்கி தமிழர் தேசத்தின் மீது மிக பெரும் துரோக செயல்களை அரங்கேற்றியவர்களும் இணைந்து பன்னாட்டு தமிழறிஞர்களும் பங்கேற்றிருந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு அரங்கை பலிகொள்ள ஸ்ரீலங்கா அரச காவல்துறையை ஏவிவிட்டார்கள். தவத்திரு தனிநாயகம் அடிகளாரின் பெரும் முயற்சியின் பலனாக கடந்த 1964 ஆண்டு இந்தியாவின் புதுடில்லியில் தொடங்கப்பட்ட உலக தமிழராட்சி மன்றம் உலகில் உள்ள தமிழ் அறிஞர்களை ஒன்று திரட்டி தமிழ் மொழியை வளர்க்கவும் தமிழ் ஆராய்ச்சியை ஒருமுகப்படுத்தவும் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டை நடாத்த உத்தேசித்து 1964 ஆண்டு ஜனவரி 7 உலக தமிழாராய்ச்சி மன்றத்தின் முதல் சந்திப்பை டில்லியில் நடத்தினார்கள். அதன்படி முதலாவது உலக தமிழாராய்ச்சி மாநாடு மலேசியாவிலும், இரண்டாவது உலக தமிழாராய்ச்சி மாநாடு தமிழகத்திலும், மூன்றாவது மாநாடு பிரான்சிலும் நடைபெற்றது. பிரான்சில் நடைபெற்ற மூன்றாவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் போது நான்காவது மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடாத்த திட்டமிடப்பட்டது. இதன்படி நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாடு 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 3 முதல் 9 வரையான காலப்பகுதியில் தவத்திரு தனிநாயகம் அடிகளாரினால் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடாத்தப்பட்டது. குறிப்பாக அன்றைய அரசின் தனிச்சிங்கள சட்டம் கடுமையான நெருக்குவாரங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த காலப்பகுதியில் தமிழர்கள் தங்கள் மொழிக்கு விழா எடுக்கிறார்கள், தமது பாரம்பரியத்தின் மீதான தொன்மங்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு முன்வைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்ணுற்ற சிங்கள கடும்போக்காளர்களும் அன்றைய ஏகாதிபத்திய சிங்கள அரசும் படுகொலைகளை அரங்கேற்ற தயாரானது. யாழில் இடம்பெறும் மாநாட்டிற்கு அன்றைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவை அழைக்க வேண்டும் என தமிழாராய்ச்சி மன்றத்தின் இலங்கைக்கான கிளையில் உள்ள சிலர் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் தமிழர் விரோத மனப்பான்மையை கொண்ட பிரதமரை அழைக்க பெரும்பான்மையானவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அரச ஆதரவாளர்கள் ஏற்பாட்டுக் குழுவில் இருந்து விலகி மாநாட்டை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து பேராசிரியர் சு வித்யானந்தன் இலங்கை கிளையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அன்றைய ஸ்ரீமாவோ அரசு மாநாட்டை குழப்ப தொடங்கியது. அரச பாடசாலை மண்டபங்கள் மறுக்கப்பட்டன. அப்போது யாழ் மேயராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் கைப்பாவையான ஆல்ஃபிரட் துரையப்பா யாழ் திறந்த வெளியரங்கில் நிகழ்வுகளை நடத்தவும் அனுமதி மறுத்திருந்தார். அதுபோல மாநாட்டுக்கு வந்த அறிஞர்கள் விமான நிலையத்தில் வைத்து திருப்பி அனுப்பப்பட்டனர். எனினும் அரசின் அடக்குமுறைகளை தாண்டி மாநாடு தனிநாயகம் அடிகளாரால் தொடங்கப்பட்டது. இதற்காக அவர் பல அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் எதிர்கொண்டார். மாநாட்டு அமர்வுகள் வீரசிங்கம் மண்டபத்திலும் ரிமர் மண்டபத்திலும் நடக்க கலை நிகழ்வுகள் யாவும் யாழ் திறந்தவெளி அரங்கிலும் நடைபெற்றன. யாழ் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் தமிழர் பண்பாட்டு கண்காட்சி இடம்பெற்றது. 6 நாட்களாக யாழ்ப்பாணமே தமிழ் மொழி பண்பாட்டு கோலத்தில் களை கட்டியிருந்தது. மக்கள் பேரெழுச்சி கொண்டு எழுச்சியாக திரண்டனர். தமிழ் கிராமங்களெங்கும் தமிழ் பண்பாட்டை வலியுறுத்தும் அலங்கார ஊர்தி பவனிகள் இடம்பெற்றன. இறுதி நாளன்று முத்திரை சந்தியை கடந்து வந்த ஊர்தி பவனியை இலங்கை காவல்துறையினர் மறித்த போது அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தம்மால் தடுக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளின் அலங்கார ஊர்தி பவனியை செல்ல அனுமதித்தனர். இந்த நிலையில் மாநாட்டில் கலந்து கொண்ட சர்வதேச அறிஞர்களை வழி அனுப்பும் நிகழ்வு ஜனவரி 10 அன்று யாழ் திறந்தவெளி அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வை நடாத்த ஸ்ரீமாவின் ஆதரவாளர் ஆல்ஃபிரட் துரையப்பா மறுத்தமை காரணமாக யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நிகழ்வு நடைபெற்றது. வழி அனுப்ப சுமார் 50,000 பேர் வந்திருந்தனர். மண்டபம் நிரம்பிய நிலையில் வெளியிலும் மக்கள் திரண்டிருந்தனர். பாதையை விட்டு வெளியில் புல் தரையிலிருந்து மக்கள் நிகழ்வை பார்வையிட்டனர். அப்போது பாதைகள் தற்காலிகமாக
முற்றாக அங்கு மூடப்பட்டிருந்தன. இந்த நேரத்தில் அங்கு வந்த ஸ்ரீலங்கா அரச காவல்துறையினர் தாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். இந்த நிலையில் யாழ் காவல்துறை அதிபர் சந்திரசேகர் தலைமையிலான காவல்துறையினர் மாநாட்டிற்கு வந்திருந்த அப்பாவி பொதுமக்களை கடுமையாக தாக்கத் தொடங்கினர். அரச காவல்துறையினரின் துப்பாக்கி பிரயோகத்தினாலும் குறிபார்த்து சுடப்பட்ட மின்கம்பிகள் வீழ்ந்ததிலுமாக 9 பேர் குறித்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்டனர். பல நூற்றுக்கணக்கானோர் காயமுற்ற நிலையில் காணப்பட்டனர். விழா கோலம் பூண்டிருந்த யாழ்ப்பாணம் அப்போது அழுகை மற்றும் விம்மல் ஒலிகளால் நிறைந்து போயிருந்தது. மக்கள் மிக கொடூரமாக மிருகத்தனமாக தாக்கப்பட்டனர். ஸ்ரீலங்கா அரசின் பாதுகாப்பு தரப்பினரின் குறித்த கொடூர தாக்குதல்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் பிறகு காலங்காலமாக ஸ்ரீலங்கா அரசு கண்துடைப்பு நடவடிக்கையாக மேற்கொள்ளும் விசாரணை ஆணைக்குழு ஒன்றினை சர்வதேசத்துக்காக நியமித்தது. ஆனால் விசாரணைகள் முற்றுப்பெறவும் இல்லை, காவல்துறை தரப்பு தண்டிக்கப்படவும் இல்லை என்பதே வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். காலம் தன் மீது மீண்டும் கருப்பு கலந்த இரத்தக்கரைகளை தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலைகளாலும் பூசிக்கொண்டது. 4வது தமிழாராய்ச்சி மாநாட்டு நாளில் ஸ்ரீலங்காவின் அரச இயந்திரத்தால் நிகழ்த்தப்பட்ட குறித்த துன்பியல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பேரையும் இன்றைய நாளில் ஈழத் தமிழர்களின் வரலாற்று வலிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் IBC தமிழ் கனதியான வலிகளோடு நினைவேந்துகிறது.